சபையில வந்திருந்து தூங்குனா உன்னையும் கர்த்தர் பார்ப்பார். ராமன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. வேலை செய்யணும் பாஸ்டரே, வேலை செய்யும் போது எவ்வளவு காசுக்குன்னு பண்ற, சபையில வந்தா மட்டும் அப்படியே தூக்கம், டயர்டு. ஒரு பாஸ்டர் கர்த்தருக்கு சோத்திர ஒரு விசுவாசி வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்குறான், பாஸ்டரே எனக்கு ராத்திரி தூக்கமே இல்லை. இவர் சொல்றாராம், பைபிள் எடுத்து படின்னு. அல்லேலூயா. ஆமாவா? பைபிள் எடுத்து, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ பைபிள் எடுத்து படிச்சா என்ன வரும்? தூக்கம் வரும். அதனால பைபிள் எடுத்து படி. கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு பாட்டிக்கிட்ட வீட்டில் வந்து பயங்கர, சபையில் வந்து பயங்கர தூக்கம். கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ பிரைஸ் காட், பாஸ்டர் ஆராதனை முடிச்சு, பாட்டி ஏன் இப்படி தூக்குறீங்க? பாஸ்டரே வீட்டிலேயே தூக்கம் இல்லை, சபையில் வந்தால் தான் எனக்கு என்ன உண்டு? தூக்கம் உண்டு. ஆனால் இந்த தூக்கம் ஒரு விதத்தில் குணமும் செய்யும். ராமன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு விதத்தில் குணம் செய்யும். எப்படி தெரியுமா? ஒரு சபையில் கர்த்தருக்கு சோத்திரம் 10, 15, 20 விசுவாசிகள் கையை தட்டி ஆராதனை. அப்போ மைக்கு, ட்ரம், கீபோர்டு இல்லை, ட்ரம் செட்டு, மைக்கெல்லாம் வச்சு அவங்க பாட்டு பாடி கொட்டடிச்சு பயங்கர ஜபம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இருக்க முடியாமல் அவன் கேசு கொடுத்தான். இந்த பெந்தகோஸ்து சபையில் கையடிச்சு கொட்டடிச்சு என்ன செய்யுது? பாட்டு பாடுது, இருக்க முடியலைன்னு கேசு கொடுத்தான். அப்போ போலீஸ் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்து கொண்டிருக்குமோ போலீஸ் என்ன செஞ்சது? உள்ளே வந்தது. உள்ளே வந்தப்போ ஒரு பாட்டி பயங்கர உறக்கம். பாஸ்டர் போலீஸ் பார்த்தது, பிரைஸ் காட், நேர அவனுக்கிட்ட போய், லே அந்த இவ்வளவு கொட்டடிச்சு சத்தம் போடுற இடத்துல அந்த பாட்டி அங்கே இருந்து தூங்குதங்கி உனக்கு என்ன குழப்பம்னு. சில நேரத்தில் தூக்கம் நமக்கு என்ன செய்யும்? நல்லதும் செய்யும். அதனால தூங்காதீங்க. ஆபிரகாம் பலி செலுத்தி தூங்கி கொண்டிருந்தான். இவனுடைய தூக்கத்தை கர்த்தர் பார்த்த. நல்ல தூக்கம். பலி செலுத்திட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய மகிமைக்காய், உம்முடைய மகத்துவத்திற்காய் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டிய ஆபிரகாம் பலி செலுத்தி தூங்கிட்டான். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், பலி செலுத்தியாச்சு. இனி வீட்டில் போய் பிரைஸ் காட் எப்படி வேணாலும் ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அல்ல, பலி செலுத்தின நீ தேவனோடு உறவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் எச்சரிக்கிறார். ஆமென். நான் பலி செலுத்திட்டு ஆண்டவர் வந்தா எடுத்துக்கோங்க, நான் பலி போட்டாச்சு, என் பலியை நீங்க அங்கீகரிச்சுக்கோங்க, நான் ஜெபிச்சாச்சு, நான் ஆராதிச்சாச்சு என்று அல்ல. பலி செலுத்தின பிற்பாடு உன்னை தேவன் கவனிக்கிறார். தமக்கு முன் தேவன் உன்னை பார்க்கிறார். இந்த சபையில நீ பலி செலுத்தி போன பிற்பாடு நீ எப்படி என்பதை தேவன் உன்னை பார்க்கிறார். சபைக்குள்ள ஒரு வேஷம், வெளியில போய் ஒரு வேஷம் இல்ல, தேவன் உன்னை பார்க்கிறார். ராமன் சொல்ல மாட்டீங்களா? பலி செலுத்தின ஆபிரகாம் கொஞ்சம் தூங்கிட்டான். தேவனுக்கு பிடிக்கல. ஆபிரகாம் தூங்குனது தேவனுக்கு பிடிக்கல. தேவன் உடனே இறங்கி வந்துட்டான். ஆபிரகாம் தூங்குன அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டவர் வந்தார். பல மணிக்கூர் கழிந்து ஆண்டவர் வந்தார். ஆபிரகாமை எழுப்பினார். பலியை அங்கீகரித்தார். அங்கீகரிச்சிட்டு ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே நல்லா கவனி, நல்லா கவனி. சபையில் வந்திருந்து தூங்குற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், நல்லா கவனி. ஆபிரகாமே, உனக்கு டயர்டு இருக்கிறது தான், உனக்கு என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டு, ஆனா ஏன் சமூகத்தில் வந்து உனக்கு தூங்குறதுக்கு யார் அதிகாரம் தந்தா? ராமன் சொல்லுங்க. பலி அங்கீகரிச்ச உடனே ஆபிரகாம் glory to God ஷபரபல ஹத்துடப உடம்தானா, நன்றி ஆண்டவரேன்னா. ஆண்டவர் சொன்னார், இங்க பார், நீ தூங்குனது நிமித்தம் உன் சந்ததிய 400 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமையாக்குவேன். இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்தில் 400 வருஷம் அடிமை ஆவதற்கு காரணம் யாரு சொல்லுங்க? யாரு? பாஸ்டர், பைபிள்ல இப்படி எல்லாம் சம்பவம் இருக்கான்னு கேட்டா இருக்கு, பைபிளை படிக்கணும். அல்லேலூயா. 400 வருஷம் ஆபிரகாமே, இந்த இடத்துல நீ தூங்குனதுக்காக ஒன்ன நான் தண்டிக்க மாட்டேன். உன் சந்ததி 400 வருஷம் அந்நிய தேசத்தில் அடிமைப்படுவார்கள். பிரைஸ் காட். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எப்படி பாருங்க, 400 வருஷம் அடிமைத்தனம் முடித்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்துகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் அப்போ
400 வருஷம் கழிச்சு என்ன செய்யும் இருக்குல்ல, 400 வருஷம் வரைக்கும் தான் அவங்களுக்கு என்னது கால அவகாசம். இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் வரைக்கும் தான் கால அவகாசம். எகிப்து தேசத்துல தேவன் சொன்னார், தகப்பன் செய்த ஒரு தவறு, ஒரு சின்ன பிரச்சனை. பழைய ஏற்பாட்டு காலத்துல தகப்பன் தப்பு செஞ்சா பிள்ளை 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 பிள்ளைகளுக்கு பிள்ளை என்ன செய்யும், பாதிக்கும். புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படி இல்லை மக்களே. தாயோ தகப்பனோ தப்பு செஞ்சா பைபிள் சொல்லுது, அவனுக்கான தக்க பலன் அவரோடு கூட. ராமன் சொல்லலாமா? சத்ததுயத்திரலேலோயா. நியாயப்பிரமாணங்கள் முறிக்கப்பட்டதுல இந்த ஒரு பிரமாணமும் மாற்றப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் நான் தப்பு செஞ்சா அந்த தண்டனை எனக்கு தான் வறுமை ஒழிய என் பிள்ளைகளுக்கு வந்து சேராது. சத்தமு ராமே, ஹல்லேலூயா. சரி, இப்போ தேவன் அடுத்த திட்டம் போட்டார். தேவனுடைய அனாதி திட்டத்தை நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க. 400 வருஷம் கழிஞ்சு இந்த ஜனங்களை தேவன் கொண்டு வரணும். இப்ப ஒரு பிளான். உலக தோற்றத்திற்கு முன்னே, இஸ்ரவேல் ஜனங்கள் பிறப்பதற்கு முன்னே தேவன் திட்டம் போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் வழியாய் கொண்டு வர வேண்டும். அடுத்து செங்கடல் வழியாய் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும்? செங்கடல் ஏறின உடனே மாறா மதுரமா கசந்த ஒரு தண்ணி பாயுது. அப்போ என் பிள்ளைங்க இந்த 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 செங்கடல் ஏறி வந்த உடனே என் பிள்ளைகளுக்கு தண்ணி தாகம் எடுக்கும். எப்படி இந்த கசப்பு தண்ணியை குடிக்கிறது? அப்ப ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? உலக தோற்றத்திற்கு முன்னே, நம்ம சொல்ல மாட்டீங்களா, இஸ்ரவேல் ஜனம் பிறப்பதற்கு முன்னே. அந்த வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தையை உங்களுக்குள்ள நீங்க யோசிச்சு, நான் பிறப்பதற்கு முன்னே. ராமன் சொல்லலாமா? நான் பிறப்பதற்கு முன்னே. அந்த மாறா ரொம்ப கசப்பு. ஏன் கசப்புன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சில மரங்கள் அந்த இடத்தில் இருக்கிறது. அந்த மரத்தினுடைய வேர் ரொம்ப கசப்பு. குற்றாலத்தில் நிறைய பேர் ஏன் குளிக்க போறாங்கன்னா, குற்றாலத்திலிருந்து வருகிற தண்ணி நிறைய மருந்து செடி நடுகள் அந்த வேரின் வழியாய் வர்றதுனால அந்த தண்ணியில போய் குளிச்சா உடம்பு வியாதிகள் என்ன செய்யுமா, மாறுமா. அதை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து உண்மை என்று என்ன செய்திருக்கிறாங்க, நிரூபித்திருக்கிறார்கள். ராமன் சொல்லலாமா? அந்த தண்ணி சாதாரணமான தண்ணி அல்ல, பல பல மருத்துவம் மிகுந்த அந்த மரத்தின் வேறுகளின் இடையில இருந்தெல்லாம் அந்த தண்ணி வர்றதுனால அந்த தண்ணியில மருத்துவ பலன் இருக்கும். அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் குற்றாலத்தில் என்ன செய்யறாங்க, குளிக்கிறாங்க. அது இப்போ ட்ரெண்டா மாறிடுச்சு. அங்க கடவுள் இருந்து தான் என்ன செய்யுது. அப்படி இல்லை, அந்த 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 மருந்து அந்த 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 மருந்து வழியாய் வர்றதுனால தான். சரி போட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அடுத்த பிளான், என் பிள்ளைங்க இந்த இடத்துல அந்த தண்ணி குடிப்பாங்க. அதுக்கு ஆண்டவர் செஞ்சது, ஒரு மரத்தை நட்டார். அல்லேலூயா. ஒரு மரம் வளர்ந்து வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? ஒரு மரத்தை, பல மரங்களை தேவன் நட்டார். இங்க கசப்பு என்றால் இங்கே மதுரமான ஒரு மரத்தை தேவன் வைத்தார். உன் வாழ்க்கையில நீ பிறப்பதற்கு முன்னே உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று என் தேவன் திட்டமிட்டிருக்கிறபடியினால தான் பவுல் சொல்லுகிறார், தமக்கு முன்பான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நானும் நீங்களும் பிறக்கிறதுக்கு முன்பதாக என்ன என்ன செய்யணும்னு அவர் திட்டமிட்டார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி வந்துட்டாங்க. ஓடி போய் குடிச்சா தண்ணி கசப்பு. ஆண்டவரே, மாறா கசப்பா இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, கசப்பு இருக்கென்றால் உன் பக்கத்துல மதுரமும் இருக்கிறது. அல்லேலூயா. மரத்தை வெட்டி போட்டாச்சு, தண்ணி மதுரம். பாருங்க, இந்த அற்புதத்தை எல்லாம் செஞ்சு கண்ணால கண்ட ஜனமாக்கும் ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி வச்சுட்டு என்ன செய்யுது, இதுதான் எங்களுடைய சத்தமுறையிலேயே சொல்லலாமா? புரிந்தவங்க ராமன் சொல்லலாமே. உங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன அற்புதத்தை செஞ்சா ஜீவனுள்ள காலம் வரைக்கும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கிடக்க நமக்கு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களை போல அகங்காரம் பிடித்தவர்கள் யாருமே, ஆண்டவரே சொன்னார், அகங்காரிகள் அப்படின்னா ஆணவம் பிடிச்சவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அற்புதம் செஞ்சார் தெரியுமா? ஒரு அற்புதம் இல்ல மக்களே, அவருக்கு செஞ்ச அற்புதம்
அவர்கள் 5 வயசுல போட்ட வஸ்திரம் 40 வருஷம் வரைக்கும் அந்த வஸ்திரம் என்ன செய்ததற்கு அவர்களோட வளர்ந்திருக்கிறது. அவர்கள் போட்ட செருப்பு அவர்களோடு வளர்ந்திருக்கிறது. அடுத்து அவர்களுக்கு செய்த அற்புதம், ராஜா இல்ல, தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். பல ஜாதிகளை தேவன் முறியடித்து நொறுக்கி அடிச்சு நொறுக்கி கேட்கிற ஆகாரத்தை தேவன் கொடுத்தார். சாப்பாடை கேட்டார், சாப்பாடு கொடுத்தார். மாம்சம் கேட்டார், மாம்சத்தை கொடுத்தார். பலவற்றையும் கொடுத்து இந்த ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு வரும்பொழுது அந்த ஜனம் என்ன செஞ்சிருக்கணும்? செங்கடல் பிளர்ந்த தெய்வத்திற்கு துதி, மாறாவை மதுரமாக்கின தெய்வம் ஒருவர் உண்டு என்று அந்த உணர்விலையும் அந்த பயத்திலையும் இவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வாழல. பல அற்புதங்களை கண்டும் கேட்டும் அதை கண்ணாரே கேட்டு எல்லாம் பெற்றுக்கொண்ட ஜனம் திரும்பவும் இவர்களுடைய இருதம் கடினப்பட்டு போனது. இனி அது அல்ல தெய்வம், எங்களுக்கு ஒரு தெய்வம் உண்டு, அதுதான் எங்க தெய்வம். எவ்வளவு முரட்டுள்ள ஜனம். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, தேவன் இவர்களை அடிக்கணுமா கொல்லணுமா? உங்களுக்கே கோபம் வரும்ல. ஆமா, இவ்வளவு அற்புதம் பெற்றுக்கொண்ட ஜனம் இப்படி தெய்வம் இல்லைன்னு போய் அங்க போய் நின்னுட்டாங்களே, அடிக்கணுமா கொல்லணுமா? இஸ்ரவேல் ஜனங்க அப்ப மாறிட்டாங்க. ஒவ்வொரு ராஜாக்களுடைய காலத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவண்ணமாய் மாறிட்டாங்க. பிரைஸ் காட். ஆகாப்பு நாட்களிலே ஆகாப்பு நடத்துறது போல போயிட்டாங்க. ஆபிரகாம் ஆகாப்பு என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனம் எப்படி நிக்கணும் தெரியுமா? தேவன் ஒருவரே தேவன், பயப்படணும். அதான் பைபிள் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அப்ப நம்முடைய களி கூறுதல் என்ன இருக்கணும்? நடுக்கம் இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற களி கூறுதல் நடனம் எல்லாத்திலையும் பயம் இல்ல, பயம் இல்லாத ஒரு களி கூறுதல். பைபிள் சொல்லுது, நீ களி கூர்ந்தாலும் நடனம் ஆடினாலும் அதுக்குள்ள எனக்கு ஒண்ணு என்ன இருக்கணும்? நடுக்கம் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க இவ்வளவுக்கு நன்மை செய்து இந்த ஜனம் தேவனை விட்டு போகிற வேதம் சொல்லுகிறது, என் ஜனம் சோரம் போனார்கள், என் ஜனம் சோரம் போனார்கள். ஒரு காலகட்டத்தில் எரேமியா ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு காலகட்டத்தில் தேவன் எரேமியாவை அழைக்கிறார், வா எரேமியாவே. எரேமியா போனார், கர்த்தருடைய வார்த்தையை பேசுறார், பயங்கரமா பேசுறார், கேட்கிறார். ஜனங்க கேட்கிறாங்க, நல்லா கவனிங்க. ஆனா இந்த ஜனம் எரேமியாவை அவ்வளவு அவமானப்படுத்துது, அவ்வளவு கேவலப்படுத்துது. நீ சின்ன பையன் அப்படி ரொம்ப 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 வேதனைப்படுத்துறாங்க. தேவனை விட்டு வழி விலகி. அதனாலதான் எரேமியா பேசும்பொழுது, உனக்கு மனம் இருந்தால் என்ன செய்? மனம் திரும்ப. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களுக்குள்ள போகும் பொழுது ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்றார், எரேமியாவே, இது கள்ளத்தனமான மனம் திரும்புதல். பிரைஸ் காட். எரேமியா புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை அப்படியே இருக்கும், கள்ளத்தனமான மனம் திரும்புதல். அடுத்து எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பூமியிலே திடுக்கிடும் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா என் ஜனங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை நம்புறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்றாங்க. என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல, என் வார்த்தைக்கு என் ஜனம் கேட்கல. ஆனா எவனோ ஒருத்தன் சொல்றான், நடக்காததை நடந்துன்னு சொல்றான், பார்க்காததை பார்த்துன்னு சொல்றான், நான் சொல்லக்கூடாததை ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லுகிறான். அவன் சொல்றதை கேட்கிறான், நான் சொல்றதை கேட்கல. அவங்க கிட்ட போய் கேளு, உன் முடிவு எப்படி இருக்கும்னு. சொன்னது புரிஞ்சுதா? ராமன் சொல்லலாமே. எரேமியா 5:30 நினைக்கிறேன் இந்த வசனம் இருக்கு. எரேமியா 5:30 இருக்கு, வாசிச்சு பார்க்கலாம். எரேமியா 5:30 வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 5:30. எபேசியரை விட்டுறாதீங்க, கையில வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிறது தான் ஜனத்துக்கு பிரியம். அவங்க கிட்ட போய் கேளு, முடிவில் நீ என்ன செய்வேன்னு கேளு. எரேமியா 2:3 அதிகாரத்தை வாசிக்கும் போது அப்படியே இருக்கும் வார்த்தைகள். உனக்கு மனம் திரும்ப விருப்பம் இருந்த மனம் திரும்பு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா வராத, விட்டுரு, போ.
இப்படி எரேமியாவை ரொம்ப வேதனைப்படுத்துற இந்த எரேமியா ஒரு நாள் இந்த ஜனத்திற்காக புலம்புகிறார். கவனிங்க மக்களே, எரேமியாவினுடைய புலம்பல் தான் புலம்பல். புலப்போம்னா என்ன தெரியுமா? புலம்புறது. ஐயோ எனக்கு அப்படி நடந்துச்சு, ஐயோ இப்படி. நம்மளை அறியாம ஒரு பாரம் இருதயத்திற்குள்ள வந்து அந்த பாரத்தை வச்சு அழுகிறது தான் புலம்பல். எரேமியா தனக்காக புலம்பல, எரேமியா தன்னுடைய குடும்பத்திற்காக புலம்பல. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி விக்கிரகங்களை ஆராதித்து பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டு பலவிதமான செய்கைகளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யும் பொழுது எரேமியா பார்க்கிறார், இந்த ஜனங்கள் இவ்வளவு கேவலமா பாவத்தை செஞ்சு தேவனை விட்டு வழி விலகி இவ்வளவு பெரிய ஆபத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்களே, ஐயா இந்த ஜனத்தை மனம் திருப்பும், இயேசுவே இந்த ஜனத்தை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி புலம்பி 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 புலம்பல் தான் அந்த எரேமியாவின் புலம்பல். ஆண்டவர் எரேமியாவை பார்த்து, எரேமியாவினுடைய ஜெபம் பயங்கரமா இருக்கிறது. ஜனத்திற்கு முன்ன எரேமியா போய் நின்னுட்டு ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் பாவத்தை, எங்கள் பாவத்தை, என் பாவத்தை, எங்கள் பாவத்தை, எங்கள் மூதாதையர்கள் செய்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. தேசத்தில் அழிவு வேண்டாம், தேசத்தில் பிரச்சனை வேண்டாம், எங்கள் தேசத்திற்காக நான் கதறுகிறேன், என்னை எங்களை மன்னியும், தேச ஜனங்களை மன்னியும், ஏற்றுக்கொள்ளுங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கன்னு எரேமியா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எரேமியா புஸ்தகத்தை வாசிச்சு பார். ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்றார், எரேமியாவே உன் ஜெபத்தை நிறுத்து, இந்த ஜனத்திற்காக அழுதது போதும், இந்த ஜனத்திற்காக நீ கண்ணீர் வடித்தது போதும், இனி இந்த ஜனத்திற்காக நீ அழக்கூடாது, இனி இந்த ஜனத்திற்காக நீ ஜெபிக்க கூடாது. பிரைஸ் காட். இனி இந்த ஜனத்திற்காக நீ ஜெபிக்க கூடாது, நிறுத்துவோம் ஜெபத்தை, நிறுத்து. எரேமியாவை தேவன் திட்டுறார், இந்த ஜனத்துக்காக இனி நீ என்கிட்ட ஜெபிக்க வந்தா என்ன விட்டுரு. எரேமியா சொல்றார், ஆண்டவரே இல்லப்பா இந்த ஜனத்தை மாற்றும் ஆண்டவரே. ராமன் சொல்லலாமா? சில நேரங்களில் ஆண்டவர் வாழ்க்கை தேவனுக்கு முன்ன அவர் பார்க்கிறார் உங்களை. ஆபிரகாம் பலியிட்டு காத்திருக்கிறதை தேவன் பார்த்தார், ஆபிரகாம் என்னெல்லாம் செய்கிறதை பார்த்தார். அதனால தான் 22:1 கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார்னு இருக்கு. ஏன் சோதித்தார்? பிள்ளை வந்த பிற்பாடு அவனுக்கு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறது இல்லை, உட்கார்றது இல்லை, ஒன்றும். தேவன் உன்னிடத்தில் வேற எதையும் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், தம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து மரியாவை போல் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தான் தேவன் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ராமன் சொல்லலாமா? தேவன் உங்ககிட்ட பணத்தை எதிர்பார்க்கல. நீ எனக்கு கோடியத்தா, நீ சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் இங்க கொண்டு வா, நான் உன்னை ஆசி, அப்படியெல்லாம் இல்லை. உன் இருதயம் தேவனுக்கு முன்பதாக உன் இருதயத்தை செவ்வைப்படுத்து, உன் வாழ்க்கை சரியாக மாறும். ராமன் சொல்லலாமே? அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாவங்களை செஞ்சு பயங்கரமா போகும்போது ஆண்டவரை வெறுத்துட்டார் ஒரு இடத்துல. இனி இந்த ஜனத்துக்காக நீ என்ன செய்யாத, அழாத, ஜபிக்காத, ஸ்டாப், நிறுத்து. ஒரு இடத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சு அக்கிரமம் மிகுந்து தேவனுக்கு முன்பதாக பொல்லாங்கை செய்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் விறு 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 விறுன்னு வர்றார், விறு விறுன்னு வர்றார். மோசைக்கு தெரியுது, அது மோசைக்கு அது தெரியுது. தேவன் கோபப்படுறது மோசைக்கு தெரியுது, தேவன் ஜனங்களை கொல்ல வர்றது மோசைக்கு தெரியுது. உடனே மோசை ஏறி போனான், ஏறி போய் நின்னுட்டு சொல்றான், ஆண்டவரே இந்த ஜனத்தை அழிச்சிராதீங்க, இந்த ஜனத்தை கொன்னிராதீங்க. ஆண்டவர் சொல்றார், விலகு மோசே, மாறு, நீ மாறு, இந்த ஜனத்தை நான் கொல்லுவேன், இந்த ஜனத்தை நான் அழிப்பேன். ஆண்டவரே இந்த ஜனத்தை அழிச்சிராதீங்க ஆண்டவரே. இல்ல, எத்தனை முறை இந்த ஜனத்தை நான் மன்னிக்கிறது, எத்தனை முறை இந்த ஜனத்துக்கு நான் இரக்கம் பாராட்டுறது, எத்தனை முறை இந்த ஜனத்துக்கு நான் கிருபை பாராட்டுறது. இது உனக்கு பிரைஸ் காட் தேவன் சொல்லுகிற எச்சரிக்கை. ஆமென்.
இது தேவன் உனக்கு தர எச்சரிக்கை. தேவன் உன்னை எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் வாழ்க்கை ஜனத்தோடு வச்சு தேவன் உன்னை எச்சரிக்கிறார். எத்தனை முறை உன்னை மன்னிப்பது, எத்தனை முறை உனக்கு இரக்கத்தை பாராட்டுவது, எத்தனை முறை உனக்கு நான் கிருபை செய்வது. பிரைஸ் காட். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொல்லுவதற்கு வரார். காரணம், தேவனுடைய இருதயத்தில் இவர்கள் அவ்வளவு வேதனை கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ வரும்போ மோபாப் தேசத்துல போய் ஒரு கிளாஸ் கூட என்ன செய்யாத. ஆனா இப்போ அப்படி இல்லை. மோபாவோடு சேர்ந்து மோபாவில் இருந்து ஆண்டவர் சொன்னார், மோபாப் தேசத்திலிருந்து பெண் என்ன செய்யக்கூடாது, இங்க இருந்த நான் அங்க கொடுக்க கூடாது, அங்க இருந்த ஒரு பெண்ணை இங்க எடுக்க கூடாது, சம்பந்தம் கலவ கூடாது. ஆனா இப்ப எப்படி நடக்குதுன்னா, அங்க போய் அங்க இருந்து பையனை எடுத்து கொண்டு வந்து இப்போ எல்லாம் ஒரு ஒரு மிக்சர் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் சேர்ந்து கலங்கி கலங்கி போயிருச்சு. தேவன் வெறுக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திற்குள்ள விக்கிரகம் என்கிற பேரே இருக்கக்கூடாது. ஆனா இப்போ விக்கிரக ஆராதனை தலைவிரித்தாடுகிறது. ஆகாப் எவ்வளவு பெரிய தேவ மனுஷன் தெரியுமா? எவ்வளவு பெரிய தேவ மனுஷன் தெரியுமா ஆகாப் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது தேவன் உடனே செவி சாய்த்து இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவ மனுஷன் இன்னைக்கு விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான். ஆகாப்பின் குடும்பத்தை தேவன் நிர்மூலம் பண்ணினார், அழிச்சு போட்டார், பிள்ளைய கொன்னார், அவருடைய பிள்ளைகளை எகு கொன்று முடித்தான். ஆகாப்பின் நிமித்தம் பெரிய பெரிய போராட்டங்கள் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் மாறி 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 தப்பு 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 தப்பா செய்து அந்த தப்பு தேவனுடைய பார்வையில போய் நிக்குது. தேவன் இவர்களை கொல்ல வேண்டும் என்று வேகமா வர்றார். மொத்தத்தில் அழிக்கிறேன். இனி இப்படிப்பட்ட ஒரு ஜாதி எனக்கு வேண்டவே வேண்டாம். இந்த ஜனத்தை நான் ஒரு இடத்தில் ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்களை தேர்வு செய்ததுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன். விட்டுரு மோசே. மோசே சொல்றார், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீங்க கொல்லுவீங்கன்னா என் பேர ஜீவ புஸ்தகத்தில் இருந்து என்ன செய்யணும்? ராமன். அடுத்து மோசேக்கு ஆண்டவர் ஆஃபர் கொடுக்கிறார். இப்போ ஒன்றும் இல்லை, கன்னியாகுமரி தேசத்தில் பாவத்தை பார்த்து தேவன் இறங்கி வந்து கொல்ல வர்றதை இங்கே ஏதோ ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு தெரியுது. தேவன் கோபமா இருக்கிறாரு. தேவன் எழும்பி வர்றாரு, ஜனங்களை கொல்ல போறாரு. இது ஏதோ ஒரு ஆளுக்கு தெரியுது. உடனே அந்த ஆளு எழும்பி இருந்து, ஆண்டவரே கன்னியாகுமரி மாவட்டத்தை அழிச்சிடாதுங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தை கொல்லாதீங்க, ஜனங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க ஏசப்பா, கன்னியாகுமரி தேசத்தை இப்படி ஜெபம் பண்ணும்போ ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றார், விட்டுரு, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக நீ ஜெபம் பண்ணாத, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் தரார். என்ன ஆஃபர் தெரியுமா? ஜெபிக்கிற மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றார், இங்க பார், நீ இப்போ இந்த ஜனத்துக்காக ஜெபம் பண்ணாம என்ன கொல்லுவதற்கு, இந்த ஜனங்களை அழிப்பதற்கு நீ வழி விட்டேனா, இந்த ஜனங்களை மொத்தமா கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு குழந்தை இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்குறேன். உன் குடும்பத்தை நினைச்சுக்கிறேன், காக்குறேன். அதுக்கு பிறகு இனி இந்த கன்னியாகுமரியில நீயும் உனக்கு பிள்ளைகள் தான் என்ன செய்வ? பெருகுவ. ஒன்ன நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். உன் சந்ததியிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆட்கள் பெருகும்னா அடுத்த நிமிஷத்துல ஆண்டவருக்கு சைன் போட்டு கராறு கொடுப்போம், செஞ்சிருங்க ஆண்டவரே என்போம். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லலாம். செஞ்சிருங்க ஆண்டவரே. அப்படியா? என் குடும்பத்தையா? ஓகே, ரைட், குட். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அதான் என்ன கேட்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே. ஆனா மோசே ஆண்டவரை பார்த்து சொன்னார், வேண்டாம், விட்டுருங்க, நான் முடிக்க போறேன், டைம் போனதுன்னு தெரியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விட்டுருங்க. மோசே சொன்னார், என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்களை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. ஏன் தெரியுமா?
இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அடிக்கடிக்கு கொல்ல வந்ததுக்கு காரணம் அந்த ஜனத்தினுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்னே இருந்துச்சு. நான் புரிஞ்சதும் ஒரு ஆமென் சொல்லலாம். நம்ம வாழ்க்கை, நான் திரும்ப அடுத்த வாரம் இந்த வசனத்தை நான் தியானிக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். நம்ம வாழ்க்கை தேவனுக்கு முன்னே இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை உடனே அவர் கொல்ல வரல, உடனே அவர் அழிக்க வரல, பார்த்துட்டே இருந்தார். அவங்க பாவம் அதிகரித்த பொழுது அவர் கொல்லுவதற்கு இறங்கி வந்தார். ஒரு இரக்கம் உன்னிடத்தில் இருக்கிறது, ஒரு கிருபை உன்னிடத்தில் இருக்கிறது. தயவு செஞ்சு தேவனுக்கு விரோதமாக ஏதாகிலும் உன் வாழ்க்கையில இருக்குமானால் இந்த இடத்துல மனம் திரும்பி புறப்பட்டு போ. இது உனக்கு ஆசீர்வாத செய்தி அல்ல, இது உனக்கு எச்சரிப்பை கர்த்தர் தருகிறார். ராமன் சொல்லலாமே, இந்த இடத்துல விட்டுட்டு போ. ஏதாகிலும் ஒரு காரியம் உன்னிடத்தில் இருக்குமானால் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் இதை விடுறேன், உமக்கு முன்பாக நான் வாழ்றேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, இன்னையிலிருந்து நான் அல்ல, என்னை நீங்க நடத்தீங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டு போங்க. திரும்பவும் சொல்றேன், இது எச்சரிக்கை. ஒரு அல்லேலூயா. ராமன் சொல்லலாமே. அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் யாருக்காருக்கோ தவறுதல் காரியங்கள் ஏதோ ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போறாரு. நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு முன்ன போய் நிற்கிறது. அது நிமித்தம் தண்டிப்பதற்கு முன்னே நல்லா கவனிக்கணும் மக்களே. சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால நேரம் ஆயிருச்சு, சொல்லி முடிக்கிறேன். தாவீதை தண்டிப்பதற்கு முன்னே கர்த்தர் நாத்தானை கொண்டு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிப்பதற்கு முன்னே எரேமியாவை கொண்டு தேவன் எச்சரித்தார். இந்த சபையில ஏதோ ஒரு பிரச்சனை யாருக்கோ யாருடைய வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னே கர்த்தர் அடியானை கொண்டு எச்சரிக்கிறார். விட்டுரு. உனக்கு மனம் இருந்தால் மனம் திரும்ப விருப்பம் இருந்தால் மனம் திரும்ப. விட்டுரு. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லாரும் எழுமே நிற்போ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோ. பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். நல்ல கனி கொடா மரங்களெல்லாம் போடப்படோ. ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். ஒரு விசை கூட கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோ. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோ. ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோ. பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும்.
கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடா. கடைசியாக கரங்களை தட்டி பாடுவோம். ராஜா வருகிறார், ஆமே ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், நம் இயேசு வருகிறார். உங்களை சேர்ப்பதற்காய் தேவன் வரப்போகிறார். கரையில்லாத ஒரு வாழ்க்கை, குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை. தமக்கு முன் நான் தேவனுக்கு முன்ன வாழ்கிறேன், அந்த பயத்தோடு வாழுங்க, அந்த உணர்வோடு வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரையில் தேவன் நம்மை கிருபையாய் நடத்தினதற்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். தெய்வ பிள்ளையே, 10:30 முடிக்க முடியல. தெய்வ பிள்ளைகள் அப்படியே கிறிஸ்துவுக்குள் மன்னித்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் நேரமாகி விட்டது, எங்கேயாவது போகணும்னு நினைச்சவங்க எல்லாம் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். எல்லாரும் கண்களை மூடுவோம். மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரிசுத்த ஆவியானவரே, ஜீவனுள்ள நல்ல தெய்வமே, தமக்கு முன் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதா இருக்கட்டும். ஆண்டவரே, குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கட்டும். கிருபை தாருங்க. எங்களால வாழ முடியல, நீர் எங்களோடு எச்சரித்தீர். ஆண்டவரே, நீர் எங்களை எச்சரித்தீர். உம்முடைய வல்லமையுள்ள கரத்திற்கு ஸ்தோத்திரம். சகல நன்மைகளை எங்களுக்கு ஆண்டவரே நீர் செய்து நிறைவேற்றும். இந்த வாரத்தில் எங்க பிள்ளைகள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் உயர்ந்திருக்கட்டும். ஜபிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், வீட்டில் பாடி துதிக்கிறவர்களாய், வேதம் வாசிக்கிறவர்களாய் கர்த்தர் இவர்களை மாற்றுவீராக. வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். சகலது உம்முடைய கருத்தில் ஒப்பு தர. செய்கிற வேலைகள் ஆசீர்வதியும். தொழில் ஆண்டவரே, ஸ்தாபனங்கள், கடைகள், வேலைகள், போட்டு, வல்லம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உயர்த்தி மேன்மைப்படுத்துங்க. சகல தடைகளை மாற்றும். ஆண்டவருடைய கரம் எப்பொழுதும் கூட இருக்கட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல் வழி நடத்துதல் இன்னும் சதா காலங்கள் நம்மை நிவரிடும் என்றும் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்க வருகிறவர்கள் ஜெபிக்க வரலாம். கர்த்தர் நல்ல